அனைத்து கேப்டன் ரசிகர்களுக்கும் கேப்டன் ரசிகன் யூடியூப் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1980ஆம் ஆண்டு கேப்டன் அவர்கள் நடித்த தூரத்து இடிமுழக்கம் என்கிற சூப்பர் ஹிட் படத்தின் கதையைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். தூரத்து இடிமுழக்கம் 1980ஆம் ஆண்டு விஜயகாந்த், பீலி சிவம் மற்றும் அறிமுக நடிகை பூர்ணிமா நடிப்பில் கே. விஜயன் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் சலில் சௌதரி இசையில் வெளியான தமிழ் திரைப்படம். 1981ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற அகில உலக திரைப்பட விழாவில் திரையிடத் தேர்வான திரைப்படம். இப்படத்தில் நாயகனாக நடித்ததன் மூலம் கேப்டன் விஜயகாந்த் அனைவராலும் கவனிக்கப்பட்டார். கதை சுருக்கம்: பெருமூப்பன் அந்த மீனவ கிராமத்தின் தலைவர். ஒரு நாள் கடலில் மிதந்து வரும் படகில் இருக்கும் குழந்தையை கண்டெடுத்து பொன்னன் என பெயரிட்டு வளர்க்கிறார். வளர்ந்த மீனவனாகும் பொன்னனும் குயவர் சமூகத்தைச் சேர்ந்த செல்லியும் காதலிக்கிறார்கள். செல்லியை திருமணம் செய்ய விரும்பும் அவளின் முறைமாமன் மாரிக்கு இது தெரிய வருகிறது. மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் பொன்னன் திரும்பி வரவில்லை. அவனுடன் சென்றவர்கள் அவன் இறந்துவிட்டதாக கூறுகின்றனர். இதனால் தற்கொலைக்கு முயலும் செல்லியை மாரி காப்பாற்றுகிறான். செல்லிக்கு மாரியுடன் திருமணம் நடைபெறுகிறது. இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். எதிர்பாராத விதமாக இருந்துவிட்டதாக நினைத்த பொன்னன் உயிரோடு வருகிறான். செல்லிக்கு மாரியுடன் திருமணம் நடந்துவிட்டதை அறியும் பொன்னன் அங்கிருக்க விரும்பாமல் வெளியேறுகிறான். அவனை வளர்த்த பெருமூப்பன் வீட்டு வாசலில் அவன் கொண்டு வந்த வலம்புரிச் சங்கை வைத்துவிட்டு வெளியேறுகிறான். மறுநாள் அதை காணும் பெருமூப்பன் ஏற்கனவே பம்பாதேவி கோயிலில் உள்ள வலம்புரிச் சங்கை கொண்டு வந்தது பொன்னன் என்பதால் இதையும் பொன்னன் தான் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று அறிந்து அவன் உயிரோடு இருப்பதை உணர்கிறார். ஆனால் அது பற்றி மற்றவர்களிடம் சொல்லாமல் தவிர்க்கிறார். மாரி செல்லிக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த கிராமத்திற்கு வரும் பில்லி கோடா எனும் மந்திரவாதி மாரியை தனியே சந்தித்து தன் பூஜைக்கு ஒரு குழந்தையும் பம்பாதேவி கோயிலில் உள்ள வலம்புரிச் சங்கையும் கொண்டு வந்தால் அதற்கு பதிலாக தங்க கட்டிகள் தருவதாக கூறுகிறான். தங்க கட்டிகளுக்கு ஆசைப்பட்டு தன் குழந்தையையும் கோயிலில் உள்ள சங்கையும் யாருக்கும் தெரியாமல் திருடிச் சென்று பில்லி கோடாவிடம் கொடுக்கிறான். அப்போது பொன்னனின் நண்பனான நல்லான் பொன்னனை எதிர்பாராமல் ஓரிடத்தில் சந்தித்து அவனை அழைத்துக் கொண்டு பெருமூப்பனிடம் வருகிறான். தன் கணவனையும் குழந்தையையும் தேடி பம்பாதேவி கோயிலுக்கு செல்லும் செல்லி அங்கிருந்த வலம்புரிச் சங்கையும் காணாததால் பெருமூப்பனிடம் இதை தெரிவிக்க வருகிறாள். செல்லி பார்க்காதவாறு மறைந்து கொள்ளும் பொன்னன் நடந்தவற்றை அறிகிறான். மாரி மற்றும் குழந்தையை மீட்க செல்கிறான். அப்போது நடக்கும் சண்டையில் மாரி மற்றும் பொன்னன் இறக்கிறார்கள். படகில் தப்பிக்க நினைக்கும் பில்லி கோடா இடி தாக்கி இறக்கிறான். குழந்தை மீட்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த மாதிரியான கேப்டன் படங்களின் வீடியோக்களுக்கு கேப்டன் ரசிகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.